செயல்படுவது வேறு, ஆத்மாவிலிருந்து செயல்படுவது வேறு. அதை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். என்ன அறிவிலிருந்து செயல்படுவது, என்ன ஆத்மாவிலிருந்து செயல்படுவது இன்றைக்கு நாம் வாழ்க்கையிலே உணர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. கிறிஸ்துவ மக்கள் எத்தனையோ கோடி பேர் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்பவர் ஒருவர்தான் நாம் நேசிக்கிறோம். மற்றவர்களை வாசிக்கிறோம், நேசிக்கிறோம், அதெல்லாம் சாதாரண விஷயம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற ஒருவரை நாம் என்ன நினைக்கிறோம்? கடவுள் அவதாரம் என்று கூறுகிறோம். நிச்சயமாக கூறுகிறோம், பலர் கூறிக்கொண்டு இருக்கிறோம். அதை போன்று ஆதிசங்கரரை கூறுகின்றோம், ஸ்ரீரமணரை கூறுகின்றோம். இஸ்லாமிய மக்கள் எல்லாம் முகமது நபியை கூறுகிறார்கள். ஏன் கூறினார்கள்? அறிவியல் பூர்வமான உண்மை இருக்கிறது. அங்குதான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை நாம் கூறுவது உங்களுக்கு விளங்கும். அவர் யாரை கூப்பிட்டு விட்டார்? பணம் கொடுத்து கூப்பிட்டாரா? அல்லது என்னை புகழுங்கள் என்று கூப்பிட்டாரா? அல்லது அந்த இனத்தவரையாவது வாருங்கள், நீங்கள் மட்டும்தான் என்னுடைய தோழர்கள் என்று கூப்பிட்டாரா? இல்லையே. அவரோடு இருந்தவர்களெல்லாம் பலருக்கு தெரியும், அவரோடு வாழ்ந்தவர்களெல்லாம் பலருக்கு தெரியும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தை பார்த்தீர்களானால் அவர் அறிவிலிருந்து இயங்குவதிலிருந்து கலன்று பரிசுத்த ஆவியிலிருந்து, பரிசுத்த ஆத்மாவிலிருந்து இயங்கி இருக்கிறார். அப்படி என்றால் என்ன? வெறுப்பு வெறுப்பற்று. அதுதான் முக்கியமான விஷயம். எல்லாவற்றையும் ஒன்றென கருதி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற உண்மையின் அடிப்படையில் எல்லாவற்றையும் ஒன்றென கருதுகிறார். பெண்களாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், எங்கு பார்த்தாலும் சொற்பொழிவு. மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலே அவர் பேசும்போது அன்றைக்கு அவருடைய பேச்சை கேட்ட மாணவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அன்றைக்கு அவருடைய பேச்சை கேட்ட ஒரு நண்பர் காக்கா ராஜகோபால் அவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய பேச்சை கேட்கும்போது அவர்களெல்லாம் மாணவர்கள், அமெரிக்கன் கல்லூரி மாணவர்கள். முத்துராமலிங்க தேவருடைய பேச்சை கேட்டு எவ்வளவு பெரிய சொற்பொழிவு என்று மறக்க முடியவில்லை என்று கூறுகிறார்கள். இதையெல்லாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால், ஏதோ முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி யாரோ எளிமையாக அவருக்கு ஏதோ புகழ் பாடுவதாக நினைத்து கொண்டிருக்கிறது. இல்லை, அதில் அறிவியல் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். ஆன்மாவிலிருந்து விருப்பு வெறுப்பற்று உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் எடுத்துக்கொள்கிறார். இன்றைய சில நாட்களுக்கு முன்னாலே நடைபெற்ற மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்விலே முத்துச்செழியன் என்ற ஒரு அறிஞர், பேரறிஞர் கூறியிருக்கின்றார், இதை வெறும் இருக்கையாக வைத்து விடாதீர்கள், இதற்கென்று ஒரு பெரிய ஆய்வுரை மையமாக மாற்றுங்கள் என்று கூறியிருக்கின்றார். இன்னும் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றிய முழுமைகள் வெளிவரவில்லை. உணர்ச்சிகள் வெளிவந்து விட்டிருக்கின்றன. சில இடங்களிலே பார்க்கிறோம், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலுடைய பல விஷயங்களை பலர் இன்னும் முறையாக புரியவில்லை என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். நினைத்து பாருங்கள் நண்பர்களே, கொலை வழக்கில் விடுதலை பெற்று மிகப்பெரிய கூட்டம் ஆர்ப்பரித்து நிற்கிறது புதுக்கோட்டையிலே. எல்லோரும் கதறுகிறார்கள். அங்கே போயிருந்த பல்வேறு நண்பர்களிடம், அவருடைய நண்பர்களிடம் நான் கேட்ட பிறகு இதை கூறுகின்றேன். கதறி கதறி அழுகிறார்கள் பலர், வீராவேசமாக கத்துகிறார்கள் பலர். அவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு ஒரு ஆறுதல் சொல்ல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வெளியே வந்து மேலே நின்று கையை காண்பித்து எல்லோரும் அமைதியாக கலைந்து செல்லுங்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அமைதியாக செல்லுங்கள், கலைந்து செல்லுங்கள் என்ற ஒரு வார்த்தையிலே அத்தனை கூட்டமும் அப்படியே நடுங்கி அமைதியாக கலைந்து சென்றிருக்கிறார்கள். இதை போன்று தினமணியிலே ஒரு செய்தி வந்தது. தமுக்க மைதானத்திலே என்ன எழுதுகிறார்கள் தெரியுமா? பல லட்சம் மக்கள் கூடினார்கள் என்பது தலைப்பு. அதற்கு பிறகு அவர் செய்திகள் நிறையாக இருக்கின்றன. பல லட்சம் மக்கள் கூடினார்கள்.
நினைத்து பாருங்களேன். இன்றைக்கு சில லட்சம் மக்களை கூடுவதாக எழுதி கூட்டி வந்து அதற்கு எவ்வளவு புரொபகேஷன் நடக்கிறது. எதுவுமே இல்லாத அந்த காலத்திலே பல லட்சம் மக்கள் கூடியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா நண்பர்களே? அந்த வெறுப்பு வெறுப்பற்ற எல்லா உயிரையும் தன் உயிரெனக் கொண்ட ஸ்தித பிரஞ நிலையில் உச்சக்கட்ட ஞான நிலையில் இருந்த உண்மையான அறிவியல் உண்மைதான். ஞானத்தை பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஞானத்தினுடைய உச்ச நிலையில் இருந்திருக்கின்றார். இதை சில சாட்சியங்களோடு அவரை சிந்தித்து பார்க்கலாம். இன்றைக்கும் அவருடைய வீட்டிற்கு செல்லுங்கள் நண்பர்களே. இன்றைக்கும் அரசியல் தலைவர்கள் செல்கிறார்கள், ஆன்மீக தலைவர்கள் செல்கிறார்கள். இதை எங்கள் ஆய்வின் அடிப்படையிலே சென்று பார்த்தோம். அவருடைய வீடு இன்றைக்குமே எளிமையாகத்தான் இருக்கிறது. 36 கிராமங்களுக்கு சொந்தமாக இருந்து அந்த 36 கிராமங்களில் இருந்த அனைத்தையும் மக்களுக்கு வாரி வழங்கிவிட்டு பிறகும் அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இன்றைக்கும் சான்றாவணமாக ஒரு சான்று பொருளாக விளங்கக்கூடிய அவருடைய பசும்பொன் வீடு. அந்த வீட்டின் உள்ளே நீங்கள் சென்றீர்களானால் இன்றைக்கும் அந்த பூஜை அறை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அப்படியே அவர் எப்படி பூஜை அறையிலே இருந்து வணங்கினாரோ அந்த நிலையிலேயே இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அங்கு பழைய கிழிந்து போன சிதைந்த புலித்தோலும் இருக்கிறது. அவர் பயன்படுத்திய சில பொருட்களும் இருக்கின்றன. அதோடு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அந்த முன்னாலே அவர் வைத்திருக்கிற படங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களானால் மிக அதிசயமாக அந்த காலத்திலே என்ன உணர்வோடு அவரை வளர்த்து எடுத்து வெளியே கொண்டு வந்த குருவை படத்தை வைத்துக்கொண்டு அங்கே அவர் பூஜை நடத்தி இருக்கின்றார். அதற்கு பிறகு அவர் இந்த மக்களோடு மக்களாக பேசுகின்ற அறையை சுற்றி மேலே பார்த்தீர்களானால் அவரை இந்த அரசியலுக்கு அறிமுகப்படுத்திய வழக்கறிஞர் ஸ்ரீனிவாச ஐயங்காருடைய படமும் இருக்கும், அவருடைய தகப்பனாருடைய படமும் இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீர்களானால், சுற்றி பார்த்தீர்களானால் பல நிர்வாணமான பல சாமியார்களுடைய படங்களும் இருக்கும். இதை கவனித்தீர்களா என்பது எங்களுக்கு தெரியாது. அதே போன்றுதான் புளிச்சிகுளத்திற்கு சென்றீர்களானால் அங்கேயும் பல நிர்வாண நிலையில் இருந்த பல சாமியார்கள் சாதுக்களுடைய போட்டோக்கள் புகைப்படங்கள் எல்லாம் இருக்கும். இதில் என்ன ரகசியம் என்றால், இன்றைக்கு இமயமலையிலே உச்சநிலைகளை அடைந்த நிர்விகல்ப சமாதி நிலையை அடைந்த ஞானத்தினுடைய முதல் நிலையை அடைந்த அனைத்து சாதுக்களும் இன்றும் இருக்கிறார்கள் இமயமலையிலே. நண்பர்களே, இமயமலைக்கு செல்பவர்களெல்லாம் எதற்கு செல்கிறார்கள் என்பதற்கு உங்களுக்கு ஒரு அதிசயம் இருக்கும். இங்கே அமைதி கிடைக்கிறதே, அங்கே ஏன் செல்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியெல்லாம் எழும். ஆனால் இமயமலையிலே ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன இருக்கிறது என்றால், உண்மையான ஞானிகளினுடைய மிகப்பெரிய கூடாரம் இருக்கிறது. சென்றவர்களெல்லாம் ஞானத்தை அடைகிறார்களோ இல்லையோ, ஞானத்தை அடைந்தவர்களுடைய இறுதி இடமாக அவர்களே தங்களுடைய அனைத்து விஷயங்களையும் ஒடுக்கி அங்கே வாழ்வதற்குரிய இடம் இன்றைக்கு இமயமலைதான். இமயமலையினுடைய ரகசியம் என்னவென்றால், ஆன்மீகத்தினுடைய கடைசி ரகசியமாக வேதாந்தம் கூறுவது நிர்விகல்ப சமாதி நிலையை, அதாவது